இப்போ நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா, நம்ம வந்து ஸ்டண்ட் பண்றோம். அதே இது நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா வந்து, நம்ம வந்து டயாலிசிஸ் பண்றோம். அப்பன்னா நம்ம கேன்சர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கேன்சர் டயக்னோஸ் பண்ணோனே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, அது எந்த ஸ்டேஜ்ன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸ்டேஜ் 1ஆ, 2ஆ, இல்லன்னா 3ஆ, இல்லன்னா 4ஆன்ட்டு. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இதில காமனான 3 ட்ரீட்மெண்ட் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து, கீமோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி. கீமோதெரப்பின்னா என்னன்னா, அத வந்து நம்ம பிளட்ல வந்து இன்ஜெக்ட் பண்ணி, அது வந்து நம்ம பிளட்டோட மிக்ஸ் ஆயி, நம்ம கேன்சர் செல்ஸ போய் டெஸ்ட்ராய் பண்ணும். ஆனா, இது கேன்சர் செல்ஸ மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணாது. இது நம்மளோட நார்மல் செல்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணும். அதனால தான் வந்து கீமோதெரப்பி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து முடி கொட்டுறது, அதுக்கப்புறம் வந்து மவுத் அல்சரு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டயர்ட் ஆகுறது, இந்த மாரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டார்கெட்டட் தெரப்பி. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே பண்ண முடியாது. அந்த ஸ்பெசிஃபிக் டார்கெட் வந்து அந்த கேன்சர் செல்ஸ்ல இருந்தா மட்டும் தான் வந்து டார்கெட்டட் தெரப்பி நம்மளால பண்ண முடியும். தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து இம்யூனோதெரப்பி. இம்யூனோதெரப்பின்னா என்னன்னா வந்து, நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தையே வந்து ட்ரிகர் பண்ணி, நம்ம இம்யூன் சிஸ்டமே வந்து நம்மளோட கேன்சர் செல்ஸ வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். அதுதான் வந்து இம்யூனோதெரப்பி. இந்த மாரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் கன்டென்ட்ஸ்க்கு என்ன மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க